தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் மக்களின் அன்றாட பணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து சிலர் விஷம பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையையும் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா விரும்ப மாட்டார் என்றும், கடையடைப்பு, வேலை நிறுத்தம் போன்ற எவ்வித நடவடிக்கையிலும் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில், புரட்சித் தலைவி அம்மாவின் தாரக மந்திரமான அமைதி, வளம், வளர்ச்சி என்பதற்கேற்ப தமிழ்நாடு அமைதியான சூழலில் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும், தமிழ்நாடு அரசின் மீது களங்கம் கற்பித்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கும் சிலர் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டதாக கடந்த சில நாட்களாக விஷம பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கே ராமானுஜம், காவல்துறை நுண்ணறிவு பிரிவு தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ், காவல்துறை நுண்ணறிவு பிரிவு தலைவர் திரு பி கண்ணப்பன், சட்டத்துறை செயலாளர் முனைவர் கோ ஜெயச்சந்திரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்றும், மக்களின் அன்றாட பணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் மீது உள்ள அன்பால், பாசத்தால், மாறா பற்றால் மக்களும் சில அமைப்புகளும் தாங்களாகவே உணர்ச்சி வயப்பட்டு நடத்தும் அறவழி போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசை இணைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்கள் விரைவாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் புரட்சித் தலைவி அம்மா கடந்த 40 மாதங்களாக அதை செயல்படுத்தியும் காட்டினார். புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்றடைந்து வருகின்றன. வளர்ச்சி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மொத்தத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவின் 2023 தொலைநோக்கு திட்டம், 2014ஆம் ஆண்டைய தொழிற்கொள்கை ஆகியவற்றில் உள்ள இலக்குகளை அடைவதற்கான வழியில் தமிழகத்தில் உள்ள அமைப்புகளும் சங்கங்களும் மக்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், எதிர்க்கட்சியினரின் மாய வலையில் விழ வேண்டாம் என்றும் தமிழக மக்கள் அனைவரையும் தான் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையையும் புரட்சித் தலைவி அம்மா விரும்ப மாட்டார். எனவே கடையடைப்பு, வேலை நிறுத்தம் போன்ற எந்தவிதமான நடவடிக்கையிலும் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாகவும், இதுவே புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நம்முடைய அன்பை, ஆதரவை, மாறா பற்றை, பாசத்தை வெளிப்படுத்தும் செயல் ஆகும் என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.